வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கொத்தமல்லி தோசை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவினதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணீரும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நார்மல் தோசை மாவில் நம்ம கிரைண்ட் பண்ண கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தவாவை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி யூஸ்வலாக தோசை ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ யூஸ்வலாக எப்படி தோசை ஊற்றிங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம சுற்றி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தோசை நல்லா முருகலாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் திருப்பிலாம் போட வேணாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி முருகலாக வந்த பிறகு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு கொத்தமல்லி தோசை ரெடி. இப்போது சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் நார்மல் தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.